நம்ம பிள்ளைய போட்டோ வச்சுட்டு அவரு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. 1/4 மணி நேரம் போட்டோவை கொடுக்க மாட்டேன்ட்டார். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, என் செல்லத்துக்கெல்லாம் இழந்துட்டுனே, அதுதான் அவர் இன்னும் மனநிலையிலிருந்து வெளியே வரல. ஏன் செல்லத்துக்குள்ள இழந்துட்டுனே அப்படிங்கிற வார்த்தை தான் வராது. நம்ம நிற்கிற பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலுச்சாமிபுரத்தில் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபருடைய 2 குழந்தைகள். விஜய் போய் நேரில் சந்திச்சுட்டு வந்தீங்களே, என்னதான் உங்கள்கிட்ட விஜய் என்னதான் உங்கள்கிட்ட பேசினாரு அப்படின்ற விவரத்தை தான் நம்ம கேட்கறதுக்காக இப்போ வந்தோம். வந்த உடனேயே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விவரமாக பேட்டி எடுக்கலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் அவங்க கொந்தளிச்சாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். என்னதான் உங்களுக்கு கோபம், என்ன அவங்க சோசியல் மீடியா மேலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு கோபம், என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் ஐயா அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்டோம். அவர் இப்போ நம்ம பேசுகிறதையும் கூட கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவர் நீங்கள் வீடியோவெல்லாம் எடுக்காதீங்க என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய அனுமதியை கேட்டு அவர் பேசுகிறத ஆடியோவாக நம்ம அதை ரெக்கார்ட் பதிவு பண்ணோம். அவர் எதுக்காக அந்த ஆடியோவாக கொடுத்தாரு, ஏன் வீடியோவாக அவர் கொடுக்கலை அப்படின்றதுக்கான காரணத்தையுமே அவர் சொன்னார். சில ஊடகங்கள் சில மீடியாஸ் 2 பெண் குழந்தைகளை இழந்துட்டு அவங்க ஆதங்கத்தில் இருக்கும்போது பேசும்போது தன்னுடைய முகபாவனை சிரிக்கும்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அநாகரிகமான முறையில் அவதூறாக பரவி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வேதனைப்பட்டார். அதுதான் எந்த ஒரு மீடியாவும் இங்கே பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். இதே நேரத்தில் அந்த கமெண்டில் இப்படி அவதூறாக பேசியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சத்தியமாக நல்ல மனுஷனாக இருந்தால் சிந்திச்சு செயல்படணும். நானும் பேச எனக்கும் தெரியாமல் இல்லை. அதாவது என் குடும்பத்தை தரக்கரவாக போட்டது அது ஒரு நாயம் வேணும். அது நான் சிபிஐட்டு கொடுப்பேன். அது புரியுதா? அதுக்கு உண்டான நீ போட்டுக்கிறீங்களா, நாளைக்கு அவங்கள்ட்ட ஒப்படைப்பேன். அது கேஸானாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒப்படைப்பேன். ஆனால் தப்பான கருத்தில் நான் அவங்கள சொல்லலை. அவங்க எதனால் போட்டாங்க, என்ன நோக்கத்தில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது நான் சிபிஐ இவங்களாம் வரையில் நீதிபதி வரையில் நான் ஒப்படைப்பேன். இது எதனால் என் குடும்பத்தை இப்படி போடணும்னு நான் ஒப்படைப்பேன். என்னோட இது அதுதான். வேணும் சார்பாக நான் இந்த குழந்தைங்களை இழந்துட்டு பாடிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலை பதிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. விஜய் கண்ணீர் விட்டு அழுதாரு, காலில் விழுந்தாரு. ரொம்பவும் அவங்களுக்கு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. பெருமாள் ஐயா விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்தாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னமும் அவங்க என்னன்னா, விஜய் கரூரில் களத்தில் நிற்க வேண்டும். இந்த இடத்துல எங்க ஒரு களங்கம் ஏற்பட்டதோ அதே இடத்துல முக்கியமா இங்க இருக்கிற ஆளுமையை எதிர்த்து இந்த இடத்துல போட்டியிடணும். அதுதான் இந்த 41 உயிர்களுக்கும் ஆத்மா சாந்தி அடையும் ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவையும் அவங்க நமக்கு ஒளிப்பதிவாக கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.